மிஸ் ஓமா எனக்கு அந்த லைனிங் பிளவுஸ் இருக்குதானே, இன்னைக்கு லைனிங் பிளவுஸ் பண்ணி படிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுல லைனிங் பிளவுஸ்ல கழுத்து ஜாயின் பண்றதும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க அந்த விளிம்பு தெரியாம தைக்கிறதும் இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ஓமா இன்னைக்கு வந்து லைனிங் பிளவுஸ் தான். அதுல வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்தது வந்து கிராஸ் பீஸ் தச்சு எப்படி ஒரு நெக்க தைக்கணும் அப்படின்றதுதான் பாத்தீங்க. இன்னைக்கு வந்து கிராஸ் பீஸ் இல்லாம லைனிங் பிளவுஸ் எப்படி நம்ம அட்டாச் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். மெயினா வந்து ஷோல்டர்ல விளிம்பு தெரியாம தைக்கிறது எப்படின்றது பார்க்கணும். நார்மலா எல்லாரும் தைக்கிறது அப்படியே 2 துணியும் பொறுத்திட்டு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ விளிம்பு தெரியாம தைச்சோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். சோ இன்னைக்கு அது பாப்போமா? இப்போ வந்து லைனிங் பிளவுஸ்ல நம்ம நெக் தைக்கும் போது நீங்க லைனிங் பிளவுஸுக்கு சேம் கலர் துணி வாங்கி தைங்க. ஓகேவா? லைனிங் இந்த சாரி பிளவுஸோட துணிக்கும் லைனிங் வைக்கிற துணிக்கும் சம்பந்தம் இல்லாம வைக்காதீங்க. ஸோ இது வாங்கிட்டனால நான் தைச்சு காட்டுறேன். இது யாரோடது? நிதேஷனாவோடதா? சரி, வாங்கினால நான் தைச்சு காட்டுறேன். ஆனா எப்பவுமே நீங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க. சேம் கலர் வைங்க, அதான் நீட்டாவும் இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். அடுத்தது உள்ளுக்கு இந்த உள் சைடும் நல்ல வளம், நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க, நல்ல வளம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உள் பக்கம் வைங்க. வெளியில வந்து ராங் சைடு வைங்க. ஸோ ரைட் சைடு வந்து உள்ளுக்கு வரணும், ராங் சைடு வந்து ரெண்டுமே வெளியில வந்துடும். ஏன் அப்படி வைக்கிறோம்னா நாங்கள் கழுத்தை தச்சிட்டு நாங்கள் திருப்ப போகிறோம். திருப்பைக்கு எங்களுக்கு நல்ல வளம்னா வெளியில வரும், அதுக்காக. இப்போ ரொம்ப சிம்பிளா தைக்கிறதுக்கு ஊசி யூஸ் பண்ணுங்க. நெக்கை வந்து நல்லா கரெக்டா எல்லா இடம் ஈவனா வைங்க. மேலே ஷோல்டர் நீங்க வந்து லைனிங் துணியை விட மேலே சாரி துணி வந்து கொஞ்சம் கூடுதலா நம்ம அவசரத்துக்கு கூடுதலா வெட்டிக்குவோம். அதுக்கு பிறகு இந்த நெக்கெல்லாம் தச்ச பிறகு எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டா வெட்டிக்கலாம் லெவல் பண்ணி. ஸ்டார்ட்டுக்கு நீங்க சும்மா அப்படியே ரேண்டமா 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே சைட்ல எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்பயே அக்யூரேட்டா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில துணி வந்து இப்படி நல்லா ரஃப்பா இருக்கும், சில துணி பாத்தீங்கன்னா தோல் மாதிரி ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதெல்லாம் நீங்க அக்யூரேட்டா அப்படியே கரெக்டா வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்கு தச்சு திருப்பும் போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த துணியெல்லாம் உள்ளுக்கு போயிடும், துணி காணாம வந்துடும். அப்ப அந்த ரீசனுக்காக நாங்க ஒரு 1/4 இன்ச்சு எல்லா சைடுமே எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டலாம், கழுத்து கூட. ஆனா இந்த லைனிங் துணி இருக்கு பாருங்க, இதை ரொம்ப பெர்ஃபெக்டா வெட்டிடணும். இதுல வந்து பாவம் பார்த்து ரெக்கப்பட்டெல்லாம் கூட குறையெல்லாம் விடக்கூடாது. என்ன அளவோ ரெடி அளவு பிளஸ் சீம் அளவு, இது 2 தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? டன். அடுத்தது வந்து பின் பண்ணிடுங்க. எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு 4-5 பின் வந்து பண்ணிடுங்க. பின் தான். அதே மாதிரி நம்ம ஊசி யூஸ் பண்றோம் இல்லையா, மேல வந்து குண்டு இருக்கும், இது பீட்ஸ் இருக்கும் மேல, அந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு. இந்த ஊசி குத்துறத கழுத்து கிட்ட கொண்டு வந்து குத்தாதீங்க, கொஞ்சம் கீழே இறங்கி குத்துங்க. ஓகேவா? சில பேர் அப்படியே தைப்பாங்க, இந்த மாதிரி துணிக்கு அப்படியே தைக்கலாம். இது நல்லா ரஃபா இருக்கிறனால நிறைய ஊசி குத்தணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சும் குடிச்சு தைக்கலாம். ஆனா இந்த ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் நீங்க அந்த பழக்கத்துல வர மட்டும் இப்படி செய்யுங்க, பிறகு நீங்க பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நாங்க நெக்கு தைக்க நிறைய தையலுக்கு விடையில, தையலுக்கு 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம். ஸோ மெயினா நீங்க செய்ய வேண்டியது எவ்வளவு தையலுக்கு நீங்க விட்டுருக்கீங்களோ அதை கரெக்டா ஞாபகம் வச்சு தைங்க. இல்லையா நீங்க கோப்பில சரி எழுதுவீங்க நோட்ல, கொஞ்ச நாளைக்கு எழுதி வச்சு செய்வீங்கன்னா பிறகு போக போக உங்களுக்கு அப்படியே பாடம் ஆயிடும். இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் நீட்டா இருக்கோ பார்த்து. இது நெக்கு கரெக்டாவே இருக்கு, அக்யூரேட்டாவே இருக்கு, அதனால நான் நல்ல துணியிலே தைக்கிறேன். இப்ப நெக்கு வந்து இது நெக்கை விட 1/4 இன்ச் கூட விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லைனிங் பக்கம் தான் தைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த 1/4 இன்ச் பார்த்து தைக்க முடியும்.
ஓகேவா? இப்போ இவங்க வந்து கரெக்டாவே வெட்டி இருக்காங்க. அப்ப அதால நம்ம எந்த பக்கம் வேணாலும் தைக்கலாம். நீங்க லைனிங் துணியை விட சட்டை துணி வந்து 1/4 இன்ச்சு கூட விட்டுருக்கீங்கன்னு சொன்னா லைனிங் துணியை வச்சு தான் நீங்க தைக்கணும். மாத்திங்கன்னா உங்களுக்கு சீம் பிரச்சனை வரும், தையல் இடைவெளி பிரச்சனை வரும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் தையல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நெக்கு தைக்கும் போது மெயினா இங்க பாருங்க, நிப்பாட்டாம ஸ்லோவா தைங்க. ஃபாஸ்டா நெக்க தைக்காதீங்க. நிப்பாட்டி இப்படி ஆட்டி அந்த நிறுத்தி 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 தைக்காதீங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா பெடல் பண்ணி ஸ்லோவா கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஃபினிஷிங் நீட்டா வரும். எதுக்காக ஏன்னா நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்டி டர்ன் பண்ணி அப்படி தைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முறிச்ச மாதிரி வரும், அந்த ஸ்டாப் பண்ணி திரும்பும். அப்ப அது வராம இருக்கிறதுக்காக தான் அப்படியே கண்டினியூவா தைச்சு படணும். ஓகே, அதனாலதான் இந்த பேசிக்கா எங்க கிட்ட படிக்கிறவங்க கிட்ட நாங்க ரவுண்டு தைக்க சொல்லுவோம். நெக்குக்காக யூவை வந்து நிறைய வரைஞ்சி தைக்க சொல்லுவோம். நெக்ஸ்ட் நாட்சி வெட்டுறது. இந்த இது இருக்கு இல்லையா, ஃபுல்லா வெட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த வளைவு வருது பாருங்க, இந்த இடம், இந்த வளைவு வர இடத்துல மட்டும் நாட்சி இப்படி சின்ன ஒரு கட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கத்திரிக்கோள் ஷார்ப்பு வெட்டுற கத்திரிக்கோள், நாட்சி வெட்டுற கத்திரிக்கோள். தையலை வெட்டிடக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க அந்த டவுட் கேட்டாங்க, அதை சொல்லிடுறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து கழுத்து திருப்ப போறோம். சோ கீழே வந்து உங்களுக்கு சாரி பிளவுஸ்ல பார்டர் வச்ச சாரி பிளவுஸ் அப்படின்னா நீங்க இந்த டைம்லயே 1/2 இன்ச் மட்டும் தான் தையலுக்கு விடணும், அதிகமா விட தேவையில்லை. இந்த டைம்லயே நீங்க கீழேயும் தைச்சிடணும். அப்ப நீங்க திருப்பும் போது இதுக்குள்ள இந்த கேப் இருக்குல்ல, இதுக்குள்ள கைய விட்டு திருப்பணும். ஓகேவா? பார்டர் வச்சதா இருந்தா, இப்ப ஆரி ஒர்க் செஞ்சதா இருக்கும், இல்ல பார்டர் வச்சதா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு தான் நீங்க கீழே தையல் இடைவெளி விடணும். இந்த மாதிரி 2 இன்ச்சு விடக்கூடாது. ஓகேவா? 2 இன்ச்சு விடக்கூடாது. கழுத்து தச்சு நாட்சி வெட்டின கையோடையே நீங்க கீழே தைச்சிடணும் 1/2 இன்ச்சு. ஓகேவா? ஆனா இவங்க நல்லா எவ்வளவு விட்டுருக்காங்க, 2 இன்ச்சு விட்டுருக்காங்க. ஓகேவா? அப்படியே மடிச்சு தைக்கலாம். அப்ப அதை நம்ம ஸ்டார்ட்ல தைக்க தேவையில்லை, நெக்க முடிச்சுட்டு இதை தைக்கலாம். ஓகேவா? இந்த ஊசியை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப மெயினா நீங்க செய்ய வேண்டியது, இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங்ல ஒரு படிமான தையல் போடணும். இது போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். சரியா? படிமான தையல் சொல்லுவாங்க, சில பேர் பதிவு தையல்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணது, இது அந்த பக்கத்துல தான் உங்களுக்கு லைனிங்கும் வரும். ஸோ நல்ல விளிம்புல ஓரத்துல போடணும், லைனிங்க்கு தான் போடணும், இந்த துணிக்கு போடக்கூடாது. ஓகேவா? லைனிங்ல தான் போடணும். நல்லா இழுத்து வச்சு ஸ்லோவா தச்சிட்டு போங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம மேல ரிவர்ஸ் போடணும்னு கட்டாயம் இல்லை. 2 துணியை ஜாயின் பண்ணும்போது கம்பல்சரி போடணும். இது நம்ம எப்படியும் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அதில் ஓகே ஆயிடும். ரைட், இப்போ நெக் பாருங்க ரெடி ஆயிடுச்சா? இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போடுறதுன்னா போடலாம், இல்லை வேண்டாம்னா நம்ம அயன் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே என்ன செய்யணும், அப்படியே நீங்க வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்க. இப்ப நீங்க இந்த தையல் இந்த இடத்துல இந்த ஷோல்டர் இப்படி சைடு இங்க இங்க
இந்த சைடு எல்லாம் தச்சிட்டு எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கட் பண்ணிடணும். ஆனால் சைடில் தைக்கும் போது இங்கே பாருங்க, விளிம்புல தைக்கணும். 1/4 இன்ச் 1/2 இன்ச்லாம் தைக்கக்கூடாது. ஒரே ஒரு கோடு, அளவு டேப்ல ஒரு கோடு இருக்குல்ல, ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க தச்சாலே போதும். தச்சிட்டு இங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க கட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் கட் பண்ணணும். நம்ம இவ்வளோ செய்ய லேட் ஆயிடும். ஃப்ரண்ட் தாங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? கழுத்தை நம்ம தச்சிட்டு திருப்புறோம். ஊசியில் என்ன குத்திக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி துணிக்கு ஊசி தேவைப்படாது. நான் அப்படியே தச்சு காட்டுறேன். கீழெல்லாம் நல்லா கரெக்டாக வைங்க, மேலேயும் கரெக்டாக வைங்க. லைனிங் பக்கமாக திருப்பி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். அது பின் பண்ண இல்லையா, இது பின் பண்ணாமல் தைக்கிறேன். கழுத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிப்பாட்டாமல் தைங்க. சரியா? இந்த கதிரி ஒரு எடுத்துருமா, நாட்ஸ் வெட்டிக்கோங்க. எக்ஸஸ் துணியை நம்ம திருப்பத்துக்கு முன்னுக்கு வெட்டிக்கலாம். இதில் எக்ஸஸ் வச்சு பேக்கில் இல்லை. நெக்ல நிறைய டைப் இருக்கு, நிறைய மாடல்ல தைக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சு ஒரு மாடல்ல தைச்சிங்களா, இது ஒரு மாடலா. இந்த நெக் ஷேப்புக்கே ஒரு பீஸ் வெட்டி தைக்கிறது இன்னொரு மாடல் இருக்கு. அதுவும் இதுலயே வச்சு தைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறது. சிலருக்கு அந்த இடத்துல நல்லா ஸ்டிஃபா வேணும்ன்றதுக்காக தைச்சுக்குவாங்க. ஞாபகப்படுத்துங்க, அத்தை ஒரு இதில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், இந்த சைடு இது எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். எல்லா சைடும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு கோடு அளவுக்கு நம்ம தைச்சா போதும். அதாவது இன்ச் டேப்பில் ஒரு கோடு இருக்குல்ல, 1/4 இன்ச்சை விட குறைவாக, அந்த அளவுக்கு நம்ம தைச்சா போதும். அதிகமாக நம்ம தைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், இப்போ 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி தைச்சிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம உக்ஸ் பட்டி லூப் பட்டி தைக்கும்போதும் சரி, இல்லை கீழே பட்டி தைக்கும்போதும் சரி, கை ஜாயின் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த 2 துணியும் ஜாயின் பண்ண தையல் வந்து நமக்கு வெளியில் தெரியும். அதுக்காகத்தான் நம்ம எல்லா தையலுமே நல்ல ஓரத்தில் சைடில் நம்ம வந்து போடணும். மேலே அப்படியே விசிபிளாக தெரிகிற மாதிரி வரக்கூடாது மெயினாக ஜாயின் பண்ணும்போது. இது ஃபுல்லாகவே நம்ம 4 பக்கமும் நீங்கள் தைச்ச பிறகு மேலே இருக்கிற நம்ம சாரி ப்ளவுஸோட துணி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணிடலாம். சம்டைம் வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாகவே வெட்டிடுவோம். மேக்ஸிமம் கரெக்டாக வெட்டணும்னு அவசியமே கிடையாது. நம்ம லைனிங் துணியை விட எல்லா பக்கமுமே கொஞ்சம் கூடுதலாக விட்டு வெட்டிட்டு தச்சிட்டு நம்ம வந்து ஷேப் பார்த்து வெட்டிக்கலாம். இந்த 2 துணியை நம்ம ஜாயின் பண்ணும்போது ஷோல்டராக இருக்கட்டும், ஆமுலாக இருக்கட்டும், அப்புறம் கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா அந்த இடம், அப்புறம் ஹுக்ஸ் பட்டி லூப் பட்டி வர இடம், அதாவது கொக்கி பட்டி லூப் பட்டி வர இடம், இது எல்லாமே நம்ம ஒரு கோடு அளவு தைக்கலாம். சைடில் வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு கூட தைச்சிக்கலாம். ஏன்னு சொன்னால், நம்ம கையிலேருந்து அப்படியே இடுப்பு சைடுக்கு அப்படியே ஜாயின் பண்ணும்போது அது துணி அந்த தையல் வந்து உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. ஏன்னா சைடுக்கு நம்ம நார்மலாகவே 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் தையல் விடுவோம். மற்ற எல்லா இடமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, சில பேர் 1/4 இன்ச்சு விடுவாங்க, சில பேர் 1/2 இன்ச்சு விடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த விளிம்பு தையல் நம்ம போடுறோம் இல்லையா சைடில், அதை பார்த்து போடணும், அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, எங்களோட சென்டர், அது வந்து இங்கே சென்டருக்கு வர மாதிரி வைக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்க, மாற்றி வச்சுருவாங்க. ஓகேவா? ஹாமில் கொண்டு வந்து நடுவை வச்சுருவாங்க. ஸோ இந்த டாட்ஸு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கீங்கல்ல, இந்த டாட்ஸு சென்டரில் வர மாதிரி வைக்கணும். இந்த பேக்கில் உள்பக்கமும் இதுவும் நல்ல வளம் இருக்கிற மாதிரி வைக்கணும். சரியா?
வச்சுட்டு இங்க பாருங்க ஷோல்டர்ல கொண்டு வந்து இதை வைங்க. ஓகேவா? இப்போ ஒன்று வந்து தச்சு செட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். ஓகேவா? ஒன்று வந்து படிமான தையல் மட்டும் போட்டிருக்கேன், மேலே ஜாயின் பண்ணிடல. இப்போ இந்த துணியும் ஈக்குவலாக வைங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நூல்ஸ் இருந்தால் இப்போவே கட் பண்ணிடுங்க, ஏன்னா இதெல்லாம் உள்ளே போயிடும். பின்னால் இருக்குல்ல பேக் சைடில் துணி, லைனிங் துணி, இந்த லைனிங் துணியை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வைங்க. வைக்கும் போது இது ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்க, உனக்கு தெரியுதாமா? பாருங்க கரெக்டாக இப்படி வைக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியம் நீங்கள் வைக்கிறது. எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தால் இதில் இந்த இது இப்படி வச்சுட்டு திருப்பேக்குள்ள இந்த 2 துண்டையும் இப்படி நேரம் எடுப்போம் தானே, எடுக்கல ஏன் இந்த ஒரு துண்டு கொஞ்சம் தள்ளி. ஆமா, தள்ளி வர்றது நீங்க வைக்கிறதுல தான். நீங்க இப்படி தள்ளி வச்சிட்டீங்கன்னா இப்ப வைக்கும் போது நீங்க கரெக்டா வைப்பீங்க. சம்டைம் மடிக்கும் போது என்ன பண்ணிடுவீங்க, சொட்டு வளர்த்தினாலும் அது வளர்த்திடும். அது அப்படி டைட்டாவே நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். பாருங்க இது இருக்கு இல்லையா, கரெக்டா இங்க பிடிச்சிருக்கேன்னா அது அப்படியே மேலே இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது ஈக்குவலா இருக்கும். இது எல்லாத்தையும் ஈக்குவலா பிடிக்கணும். பிடிச்சிட்டேன்னா நாலு பீஸ் இருக்கணும். இதோட 2, உங்களுக்கு பேக் சைடில் ஒரு 2 பீஸ், எல்லாம் சேர்த்து 4 செட்டு. ரிவர்ஸ் கம்பல்சரி தைங்க. 2 தையல் போடுங்க. 2 தையல் கம்பல்சரி போடுங்க. 1/2 இன்ச்சு தான் தைக்கணும். 1/2 இன்ச்சு விட்டீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் தைக்கணும். ஓவரா சீம் விடாதீங்க. சீம் அலவன்ஸ் வந்து கரெக்டாக விடுங்க. ஓவரா விட்டீங்கன்னா நீங்க குறைவா தைக்கோ. இப்போ 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நீங்க 1/2 இன்ச்சு தைச்சிங்கன்னா 1/2 இன்ச்சு உங்களுக்கு மிஸ்டேக் வரும். இப்போ இதை வந்து நல்ல பக்கம் திருப்பிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம திருப்பி பார்க்கும்போது விளிம்பு வெளியில் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்களும் தைக்கணும்.